நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நிச்சயமா அவர நான் தோற்கடிச்சே தீருவேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டு தான் திருமங்கலம் முழுக்கவே வட்டம் அடிச்சிட்டு இருக்காங்க. அஇஅதிமுக வேட்பாளரான ஜீவிதா நாச்சியார் அவர்கள் அப்படிங்கிறாங்க. திருமதி வி.கே. சசிகலா அவங்களுடைய டீம்ங்க. திருமங்கலத்துல அதிமுக சார்பாக திரு ஆர்.பி. உதயகுமார் அவர் போட்டியிடுறாரு. அவருடைய கோட்டைன்னு வர்ணிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம சவுத்துல அதிமுகவுடைய ஒரு முகமாக முன்னிறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். முக்குளத்தோர் சமுதாயத்துடைய முகமாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவரை தோற்கடிக்கணும் அப்படின்னு தான் ஜீவிதா நாச்சியார் அவங்கள களமிறக்கியிருக்காங்க வி.கே.எஸ். ஜீவிதா நாச்சியார் பொறுத்த வரைக்கும் இங்க அவங்களுமே சமுதாய ரீதியிலாக நல்ல செல்வாக்கானவங்க. முக்கியமா இளைஞர்கள் கிட்ட நல்ல செல்வாக்கு இருக்கு. பல விளையாட்டு போட்டிகள், பல நலத்திட்டங்கள்லாம் கொண்டு போயிருக்காங்க. சமூக ஆர்வலர், வழக்கறிஞர், இது எல்லாமே அவங்களுக்கு சாதகமா மாறும் அப்படிங்கிறாங்க. அறிவிக்கப்பட்டதுல இருந்து பட்டி தொட்டி எங்கும் அவங்க பயணிச்சிட்டு இருக்காங்க. மெயினா பார்த்தோம்னா போன முறை திருமங்கலத்துல 14,087 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஆர்.பி. உதயகுமார் வெற்றி அடைஞ்சாரு. சோசியல் மீடியாக்களும் யங்ஸ்டர்ஸும் இந்த தேர்தலில் மிக முக்கியம். ஸோ அவங்கள கவர் பண்ற மாதிரியும் சோசியல் மீடியாக்கள்லையும் தொடர்ந்து பரப்புரை, டிஜிட்டல் பரப்புரையும் செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால இந்த முறை ஆர்.பி. உதயகுமார் அவருக்கு டஃபா தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே நேரத்துல திருமங்கலத்துல ஜீவிதா நாச்சியார் மூலமாக அங்க திரு சேடப்பட்டி மணிமாறன் அவரு வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு திமுக கணக்கு போடுது. பக்கத்து தொகுதியான திருப்பரங்குன்றத்துல திரு ராஜன் செல்லப்பா அதிமுக வேட்பாளர் அவருக்கு டஃப் ஃபைட் கொடுக்கிறாரு திரு தனபாண்டியன், சசிகலா டீமுடைய வேட்பாளர். இவங்களுடைய ஃபைட்னால வாக்குகள் பிரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. திருப்பரங்குன்றத்துடைய திமுக வேட்பாளரான திருமதி எஸ். கிருத்திகா தங்கபாண்டி. பயங்கரமா இருக்குங்க சவுத்து.